சித்தப்பா, எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு. அது பேசும் தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஆமா சித்தப்பா, அது பேரை அதுவே சொல்லும். சூப்பர்மா. அது பேர் என்ன? மியாவ். ஐயனார் கோயிலுக்கு போய் குதிரை வாடல சீட் எழுதி முன்னாடிலாம் நாங்க சோகமா இருப்போம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம். முன்னாடி அந்த கதவை மூடு கொஞ்சம். ஆமா, யார் அந்த பிரியா? அப்படி விழுந்து விழுந்து பேசின்னு இருக்க. மாஸ்டர் டயட் சொல்லுங்க மாஸ்டர். டயட்டா? மார்னிங் என்ன பண்றீங்க? மாஸ்டர் ஒரு நிமிஷம். ஹலோ, 2 மட்டன் பிரியாணி வாங்கிக்கோடி, ஒரு சிக்கன் 65, அப்புறம் 2 பெப்சி வாங்கிக்கோ. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். மாஸ்டர் டயட்டு. பிரெட் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க, வெயிட் குறைஞ்சிரும். டேய், உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்டா. இது பேர் தான் உருட்டு. காஃபியா டீயா? காஃபி. சுகர்? கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? நான் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? போ. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகுது? உனக்கு எவ்வளோ சேர்க்கணும் தோணுதோ அவ்வளோ சேருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். கியூட்டு. இந்த ஹீரோயின்ஸ் மாதிரியே காஸ்டியூம்ஸ்லாம் பக்காவாக போடுறீங்க, ஆனால் அவங்கள மாதிரி நடிக்க மாட்டீங்க, அவங்கள மாதிரி டான்ஸ் ஆட மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு டயலாக் கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபில்டரும் ஸ்லோ மோஷன் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டு ரீச் ஆகுறீங்க. இதெல்லாம் நியாயமா? நான் நடிக்கலையா? ஆமாம். என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சொல்றேன், நடிக்கல. என்னோட வீடியோ பார்த்துட்டு போன வாரம் கூட ஐஸ்வர்யா ராய் போன் பண்ணியிருந்தாங்க. யார் மேடம்? யாரு? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய்? ஆமா.